ஹாஸ்டலில் சேர்க்க போகிறேன் அவளை. பாரு உன்னை ஹாஸ்டலில் சேர்க்கேன். ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஹா ரெக்வெஸ்ட் பண்ணது ஃபேமிலி ஃபேவரட் ஸ்மூதி அப்படின்னா ப்ளூபெரி ஸ்மூதி. ப்ளூபெரிஸ் வந்து நேற்று சதீஷ் கடைக்கு போகும்போது இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் அதை என்ன பண்ணேன்னா வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ ஸ்மூதி பண்ண போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இன்றைக்கி விலாக ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ஃப்ரோசன் பனானாங்க. எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுது பார்த்தீங்களா. நான் வந்து அந்த முழு பனானாவை தோலோடி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னேன் தெரியுமா. ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ளூபெரிஸ் நேற்று வாங்கிட்டு வந்ததை வாஷ் பண்ணி அந்த கண்டெய்னர்லேயே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு அரை பேக்கெட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபுல் பேக்கெட்டையுமே ஆட் பண்ணிட்டேன். நம்ம மஹிக்கும் பிடிக்கும், அவளுக்கும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு. என்கிட்ட ஹெல்தி ஸ்வீட்னர் எதுவுமே இல்லை, அதனால் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா மெயினாக ஹனி தான். ஹனி இல்லாட்டி மேப்பிள் சிரப், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் இதோட மெயின் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது கொஞ்சோண்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணோம். அடுத்து இந்த ஸ்மூதிக்கு தயிர், ஒரு அரை கப் அளவுக்கு தயிரும் பாலும். ஓகே, இப்போ இதை பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு க்யூப் ஐஸும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நம்மளோட ப்ளூபெரி பனானா ஸ்மூதி பாருங்கள் எவ்வளோ திக்காக ரெடி ஆகிடுச்சின்னு. ஸோ இது வந்து ஒரு கப் ஸ்மூதி நீங்கள் குடித்தாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு வந்து சதீஷ் பொதிச்சோறு கேட்டாங்களா, சரி உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பொதிச்சோறு நான் அடிக்கடி வீட்டில் பண்ணுவேங்க. என்னோட பொதிச்சோறு ரொம்ப சிம்பிள். மட்டா ரைஸு, தேங்காய் சம்மந்தி, ஒரு காய் போட்டு துவரன்னு, ஐதர் பீன்ஸு, கேபேஜ், முட்டைக்கோசு கேபேஜ் ஒன்று தான், பீட்ரூட்டு, கேரட்டு, ஏதாவது ஒரு துவரன், முட்டை ஆம்லெட்டு, ஊறுகாய், மீன் ஃப்ரை. இவ்வளோ தான் என்னோடய பொதிச்சோறில் இருக்கும். சில பேர் மீன் குழம்பெல்லாம் வைப்பாங்க, பட் அதெல்லாம் தேவையில்லை. நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம்மந்தி அரைக்க போகிறேன். ஸோ தேங்காய் வந்து ஒரு அரை முறி தேங்காய், ஏன்னா இதுக்கு வந்து குழம்பு கிடையாது. நம்ம வந்து குழம்பு வந்து வெறும் மோர் தான். இந்த சம்மந்தியை தான் நம்ம ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அதனால் இந்த தேங்காய் வந்து அரை முறி. இதில் வந்து ஒரு 4 வடை மிளகா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, யூஸ்வலாக அப்படி போடுவேன், இந்த வாட்டி தீயில் லைட்டாக சுட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4 சின்ன வெங்காயம் போடலாம். நான் ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஒரு துண்டு புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா உப்பு. சம்மந்தி, தேங்காய் சம்மந்திக்கு பூண்டு வைக்கக்கூடாது, இஞ்சி மட்டும்தான் வைக்கணும். பூண்டு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ இதை வந்து தண்ணியே சேர்க்காமல் ஒதுக்கி விட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகே, நம்மளோட சம்மந்தி அரைச்சாச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும், தண்ணி எதுவுமே விடக்கூடாது. ஸோ இதில் வந்து இன்னுமே நீங்கள் ஸ்மூத்தாக அரைக்கணும்னா அரைக்கலாம், பட் இது ஓகே தான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரிசர்வேஷனுக்கு. கீழே போட்டியா? ஸோ மஹி வந்து கொட்டிட்டா ஏதோ தண்ணி பாட்டில். ஸோ இங்கே பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன்ல, நல்லா வெறிவிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடணும். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாததுனால உணர்ந்து போகும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சம்மந்தியை உருண்டை பிடிச்சி வைக்கும்போது நீங்கள் பொதிச்சோறில் வைக்கிறதுக்கும் போர்ஷன் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து உணர்ந்து போகாது, மாய்ஸ்டாகவே இருக்கும். அதனால் இந்த துவையல் எல்லாத்தையும் நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது தாங்க தேங்காய் சம்மந்தி. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சம்மந்தி ரெடி பாருங்கள். முட்டை ஆம்லெட் கண்டிப்பாக இருக்கணுங்க. முட்டை, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சால்ட்டு, பெப்பர் இதை போட்டு நல்லா அடிச்சிருங்க. குட்டி குட்டி ஆம்லெட்டாக நீங்கள் வந்து ஊற்றி சுட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி காய் வந்து பீட்ரூட்டு தாங்க. ஸோ பீட்ரூட்டை நான் வந்து தோரன் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் யூஸ்வலாக இந்த மினி சாப்பர், என்னோடய சாப்பரில் வந்து போட்டுருவேன். இது வந்து பொடிசாக கட் பண்ணி தந்துடும். ஸோ பீட்ரூட் துவரனுக்கு எவ்வளோ சூப்பராக கட் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் பீட்ரூட்டுக்கு, கேபேஜுக்கு, கேரட்டுக்கு எதுக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லைக் 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த பக்கம் துவரனுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து முட்டை ஆம்லெட் போட்டுட்ருக்கேன். துவரனுக்கு வந்து நான் வெறும் உப்பு மட்டும் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கிண்டுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அந்த காய் வந்து வேகிறது.
ஓகே, இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஸோ நம்மளோட காய் வெந்ததுக்கப்புறம் இது தேங்காய் அரைப்புங்க. தேங்காய் 2 வரமிளகா 1 டீஸ்பூன் ஜீரகம் வச்சு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சைடில் இருந்து எடுத்து தேங்காவை கவர் பண்ணிடணும். ஃபுல்லாட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த பேனை கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படி லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிளற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஆக்சுவலி கூடவே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். இந்த மூடி வச்சு பண்ணுறதுல என்னென்னா நம்மளோட தேங்காய் பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆகிடும். ஸ்டீம் ஆகி அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரட்டிட்டு ஒரு 1 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அணைச்சாலே போதும். நம்மளோட துவரன் ரெடி. ஸோ இன்றைக்கி மீன் பார்த்திங்கன்னா சாலை மீனை தான் நான் வந்து மசாலா போட்டு சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் கொஞ்சம், லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். அதை தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ரை ஆகட்டும். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையை திருப்பி போட்டுடலாம். சாலை மீன் வந்து மகியோட ஃபேவரட் மீன். அதுதானே மகியை பாருங்கள் ஃப்ரெஷ் ஆயாச்சு. இங்கே அப்பா எனக்கு வந்து வாழை இலை கிழிச்சிட்ருக்கா. இனி நம்ம கொதிச்சோரை மடக்கிட்டா முடிஞ்சு. ஸோ நம்மளோட வாழை இலையை நீங்கள் தீயில காணிச்சு வாட்டணும். அப்போ தான் மடக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழை இலையை வாட்டியாச்சு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு, மட்டா ரைஸ் ரெடி, பீட்ரூட் துவரன் ரெடி, எக் ஆம்லெட் ரெடி அண்ட் துவையல் ரெடி. ஸோ எனக்கு பொதிச்சோறு வந்து பேப்பரில் என்னமோ எனக்கு மடக்க வராதுங்க. அதனால் நான் எப்போவுமே அலுமினியம் ஃபாயில் கீழே வச்சுருவேன். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் பொதிச்சோறு வந்து இன்னுமே வார்மாகவே இருக்கும் நம்ம அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணும்போது. ஸோ அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலே நம்ம வாழை இலையை வைக்கணும். ஓகே, வச்சுட்டு நம்ம மடக்க வேண்டியதான். ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பொதிச்சோறுக்கு மேலே இலையை வச்சுட்டு மேலே ஒரு சின்ன துண்டு இலை வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு. ஏன்னா ரைஸை நம்ம வைக்கும்போது அது வந்து மடக்க வரணும் பார்த்தீங்களா, அதனால். ஸோ இப்போ நம்மளோட மட்டா ரைஸ் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்மளோட மட்டா ரைஸு, சம்மந்தி, முட்டை ஆம்லெட், அப்புறம் பீட்ரூட், சின்னாமல் வரணும். ஃபிஷ் ஃப்ரையும் வச்சாச்சு. இப்போ வந்து பிக்கிள். இப்போ இதை மடக்கிற போகிறேன். மடக்கிட்டு காணிக்கிறேன். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அலுமினியம் ஃபாயில் சதி பண்ணிடுச்சுங்க. இந்த சைடெல்லாம் லாஸ்ட் வந்துடுச்சா, அதனால் இந்த சைடெல்லாம் ஒட்டி எனக்கு கிளிக்க இப்படி வந்துடுச்சு. ஆனால் என்கிட்ட இந்த ரேப்பிங் பேப்பர் இருந்துச்சு. அதை வச்சு நான் வந்து ஓரளவுக்கு பொட்டெல்லாம் போட்டு வச்சாச்சு. மத்தியானம் டெஸ்ட்டு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு பொதிச்சோரை பிரித்து சாப்பிட்ற பிரித்து சாப்பிட்றதே ஒரு ஆனந்தங்க. இங்கே பார்த்தீங்களா, மகாக்கும் மகிக்கும் பொதிச்சோறு அவ்வளோ பிடிக்குங்க. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் தனித்தனியாக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு பார்சல் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ்டாக இருக்கும். அது நல்லா இல்லை, இதுதான் நல்லாயிருக்கும். அதுவும் இதை காலையில் பொதிச்சிட்டு மத்தியானம் சாப்பிடும்போது அது எல்லா ஃப்ளேவர்ஸும் உள்ளே இறங்கி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். மகி சாப்பிட்டு செல்லட்டும். சுடுகா சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சித்ரான்னு ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் எழுதுன, நான் வந்து லாஸ்ட்டு ஒரு ஃபியூ விலாக்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு த்ரில்லர் ஸ்டோரி புக் படித்தேன்னு போட்டிருந்தேன் தெரியுமா. அப்போ வந்து அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்கக்கா, நீங்கள் இதை ரீட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு இது பிடிக்கும், ரீட் பண்ணி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் அந்த புக்கு, கர்மா ஆஃப் கமலா ஹாரிஸ். இதே புக் வந்து தமிழ்லையுமே இருக்குது. ஆக்சுவலி நான் இன்னும் ரீட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ரீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே,
அண்ட் இப்போ வந்து மைஹா எனக்கு என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் நெயில் பாலிஷ் அடித்து விட்டான்னு நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது நிறைய பேர் மகாவோட நெயில் இதை வந்து காணிங்கக்கா ஃபுல் வீடியோவாட்டு போடுங்க அவள் எப்படி பண்ணுறா அப்படின்னு. அதனால் அவள் எனக்கு இப்போ வந்து இந்த கையில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் வெள்ளை கலர் அதில் ப்ளூ கலர் நாங்கள் ட்ரையல் பார்த்தோம் எங்கள் கையில். அதனால் இதில் வந்து இப்போ எனக்கு இந்த கலரே அடிச்சு விடு மகா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவளோடதெல்லாம் எடுத்து வச்சுருக்கா. என்னலாம் மகா சொல். ஓகே நெல் ஒரு நிமிஷம் இரு. அனுஷாவோட விளாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அவள் கிட்டத்தட்ட இந்த கொரியன் ஜாப்பனீஸ் விளாக்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த ஏஎஸ்எம்ஆர் மாதிரி வர்றது, அது மாதிரி அவள் தமிழில் அவள் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கா அந்த மாதிரி விளாக்ஸு. அனுஷாவோட சேனல் நேம் போன வாட்டி நான் சொல்ல மறந்துட்டேன், மாமி மியா விளாக்ஸ். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஹம்மி மாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொரியன் விலாகுன்னு நினைக்கிறேன், கொரியாவா ஜப்பானான்னு எனக்கு தெரியல, பட் என்னோட ஃபேவரட் விலாக். இதே மாதிரி அனுஷா ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன், என்னால் நம்பவே முடியல. என்னது நீ பார்த்தியா? நான் பார்க்க மாட்டேன்னு உன்கிட்ட வச்சு தான் நான் பார்க்கணுமா? அதான் நானும் மஹி இப்போ ஃபைட்டு என்னன்னா, அவள் ஒரு சேனல் பார்த்துட்டு இருந்தா, நான் அதை மாற்றிட்டேன். அதனால அவள் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறத என்னைய வந்து பார்க்கவே விட மாட்டேங்கிறா. நான் டிவி போடுறதே அபூர்வம். என்ன பார்த்தீங்களா, இப்படிதான் என்கிட்ட சண்டைக்கு வருவான். லீவ் விட்டதுலேருந்து இப்படிதான் சண்டைக்கு வந்துட்டே இருக்கா. அவளுக்கு போர் அடிக்கி, அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நான் அவளை என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ஹாஸ்டலில் சேர்க்க போறேன் அவளை. பாரு உன்னை ஹாஸ்டலில் சேர்க்க நபர் ஒழிச்சு வச்சிருக்குது பார்த்தீங்களா. ஹாஸ்டலில் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துட்டு, நீ அதை போடலைன்னா நான் உன்னை சேர்த்துருவேன். சரி மகா நீ சொல்லு மக்கா. ஃபர்ஸ்ட் என்ன வேணா black nail polish, ஓகே, chrome powder, அதுக்கு இதுதான் மேட்ரு பார்த்துக்கோங்க. இதுதான் மேட்ரு. இது வந்து அமேசானில் வந்து கிடைக்கும் குரோம் பவுடர். ஆமாம், இது பவுடர் மாதிரி குட்டி குட்டியாக வரும். அதை அப்ளை பண்ணும்போது நான் சொல்கிறேன். சரி, நெயில் பாலிஷ் அடிக்கிறதுக்கு ஓகே. யூவி லைட். இந்த யூவி லைட் என்ன தெரியுமா பண்ணும், ஆக்சுவலாக வந்து அவள் வந்து மேலே இப்போ எல்லாமே பண்ணிட்டு இந்த இது நெயில் பாலிஷ் மட்டும் தான் இது வந்து கியூர் பண்ணவே. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து நார்மல் நெயில் பாலிஷ். அவள் என்ன பண்ணுவான்னா, இந்த நார்மல் நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு மேலே இந்த குரோம் பவுடரை வச்சு டஸ்ட் பண்ணிட்டு இந்த ஜெல் நெயில் பாலிஷை வந்து மேலே அப்ளை பண்ணிட்டு, ஆமாம் ஜெல் நெயில் பாலிஷ்ன்னு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணிட்டு இதை யூவி இதில் நம்ம வச்சுட்டோம்னா நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். அதாக்கும் மேட்ரு. வா, இதுக்கு வந்து இது ரெண்டுமே ரொம்ப தேவை. இல்லைன்னா நீங்கள் போட்ட குரோம் பவுடர் வந்து வெளியே போயிடும்ல. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு குரோம் பவுடர் வந்து ஸ்டிக் ஆகிறதுக்கு தான் இந்த ஜெல் நெயில் பாலிஷும் யூவி லைட்டும். இந்த யூவி லைட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மி. அது எங்கே வாங்கினேன்? ஒரு இது வந்து டைசோல் வாங்கினேன், இது வந்து அந்த பாலிஜெல் அமேசானில் இல்லை, அமேசானில். The first step எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் black nail polish எடுத்து அடிக்கணும். black coating. ஓகே, ப்ளூ. இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு black தானே நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா black. அது வந்து வந்து ட்ரை ஆகல, இல்லைன்னா குரோம் பவுடர் கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஸ்டிக் ஆகும். ஓகே, அதனால ஃபுல்லாக ட்ரை. இப்போ குரோம் பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். அந்த குரோம் பவுடர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பவுடராக இருக்கும். சில டைம் ஒரு இது மாதிரி பேஸ்ட் மாதிரியா? பேஸ்ட் மாதிரி. இப்போ இந்த black கலர் நெயில் பாலிஷ் எப்படி அந்த ஒரு ப்ளூவாக மாறுதுன்னு பாருங்க, பார்த்தீங்களா? அழகா இருக்கு, தான் மேஜிக். ஆனால் என்னோட நெயிலை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு நெயில் வந்து ரொம்ப தம்மாக துண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கோட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லாங் நெயில்ஸுக்கு பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த நமக்கா, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து அதை ட்ரை பண்ண உடனே என்னோட பவுடர், அதுக்கிட்ட உங்களோட டாப் கோட் எடுத்து போகணும். ஓகே, இது வந்து நான் சொன்னேன்ல அந்த ஜெல் நெயில் பாலிஷ். அப்போ உங்களுக்கு அந்த கிளாஸியா ஷைனியா இதை போட்டுட்டு தான் அவள் யூவி லைட்டில் க்யூர் பண்ணுவாள். இதுதான் க்யூர்.
அடுதான மகா? அந்த யூவி லைட்டில் நம்ம நகத்தை அப்படி காணிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஒரு ஹீட் வந்து ட்ரை ஆகும் நம்ம நெயில் பாலிஷை. ஓகே, அவ்வளோதாங்க. சரிங்களா, நம்மளோட ஷைனி நெயில் ரெடி. தேங்க்யூ மகா. வந்து இதுக்கு ரீசெண்டாக பார்த்துட்ருக்கிற ஷோ வந்து ஒன் பீஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ. அவள் என்கிட்ட சண்டை போட்டு வாங்கினாலாம் இதை பார்க்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி டின்னர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் மட்டன் குழம்பும் தான். எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மகா மட்டும் சாப்பிட்ணும், டியூஷன்லேருந்து இன்னும் வரல. ஸோ டின்னர் முடித்து கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. டின்னர் முடிச்சதுன்னா எனக்கு வந்து நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த மெக்சிகன் ஃப்ளான் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அந்தால கேரமல் கஸ்டர்ட் சாப்பிட்ணுன்னு ஒரே ஆசை. பட் இப்போ கேரமல் கஸ்டர்ட் பண்ணணுன்னா அதை பேக் பண்ணி எடுத்து பண்ணணும். அண்ட் ஒன் டே ஃபுல்லாக செட் ஆகணும். ஸோ எனக்கு அதுக்கு பொறுமை இல்லை. அதனால லக்கிலி நான் இந்த கேரமல் கஸ்டர்டு இந்த பேக்கெட் வந்து இன்ஸ்டன்ட் பேக்கெட்டு 2 இருந்தியா. ஸோ இன்ஸ்டன்ட் கேரமல் வந்து என்கிட்ட 2 பேக்கெட் நான் வாங்கியிருந்தேன் இதை ட்ரை பண்ணுறதுக்கு. மஹிமா டிஷ்வாஷரில் மட்டும் பொடி போட்டுரு. ஸோ ஒரு பேக்கெட் நான் போன வாட்டி யூஸ் பண்ணேன். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஓகே, நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் 2 பேக்கெட் வாங்கினது. போன வாட்டி ஒன்று பண்ணேன்னா இது ஒன்று இருந்துச்சு. அதனால் இதை செஞ்சு இங்கே ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ரீசரில் வந்து இருந்தால் டக்குன்னு செட் ஆகும். அதனால ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அது செட் ஆகிட்டு ஒரு 1 ஹவரில் செட் ஆகிடும். அது இழுத்துறாதுன்னா அது ஆடிட்டுருக்கு கஸ்டர்ட். அது செட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அதை அன்மோல் பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே, ஓடிட்டா. நம்ம புட்டிங் செட் ஆகிட்டுருக்கிற டைமில் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழ் வந்து பண்ண போகிறேன். வெயில் மண்டையை பொழக்குதுங்க. அதனால் இப்போ வந்து முக்கால்வாசி பிரேக்ஃபாஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, பழைய சோறு, அதுக்கப்புறம் சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஓட் மீல் அந்த மாதிரி. அடிக்கடி கம்பங்கூழ் ராகி கூழ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு குருணை. உங்களுக்கு குருணை மாதிரி கிடைக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வேக வச்சுருவேன். நம்ம இன்ஸ்டன்ட் பாட்லேயோ ப்ரெஷர் குக்கர்லேயோ வேக வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக கூலானோன்னு தண்ணி ஊற்றி ஃபெர்மெண்ட் ஆக வச்சுருவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதில் தயிர் வெங்காயம்லாம் போட்டு கலக்கி குடிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வைக்காமல் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் இந்த கம்பு குருணை நான் போன வாட்டி வேக வச்சேன். அந்த விசில் வரும்போது என்னன்னு எனக்கு தெரியல, இந்த குருணைனாலையா என்னன்னு தெரியல, அந்த விசில் வழியாக எல்லா குருணையும் வெளியே வந்துடுது. ஒரு மாதிரி தெரிச்சிட்டு வருது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அதனால நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சிட போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்மளுக்கு அப்படி பிரச்சனை கிடையாது. நல்லா வெந்துடும். அதனால் எல்லாருக்கும் சேர்த்தே வைக்கிறேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு குருணை எடுத்திருக்கேன். கம்பு குருணையை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 1 கப்புக்கு ஒரு 3 கப்புலேருந்து 4 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். குருணைனால
இதை நான் வந்து ப்ரெஷர் குக்கர் மோடில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டன்ட் பாட் இருக்கிறது வந்து ஒரு வகையில் நல்லதுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்பிஜி பிரச்சனையில் நான் வந்து முக்கால்வாசி இந்த ரைஸு பருப்பு அதெல்லாம் இதுலேயே பண்ணிடுறது. ஸோ ஒரு 15 நிமிஷம் நான் வந்து ப்ரெஷர் குக் மோடில் குக் பண்ண போகிறேன். நம்மளோட கேரமல் கஸ்டர்ட் செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க. ஏன்னா ஆக்சுவலி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அகர் இல்லாட்டி ஜெலட்டின் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அன்மோல் பண்ணிடலாம். ஸோ அன்மோல் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு கீழே வச்சுட்டு மேலே டப் பண்ணி வரும் வந்துடும்டா. இந்த புட்டிங் மோல்ட் அழகாக வரும். கமான் கமான். கீழே கேரமல் ஒரு இது நம்ம ஜப்பானில் சாப்பிட்டோம்ல. ஆமாம், கேரமல் புட்டிங் ஏர் லாக் ஆகிருக்கு. எஸ், உள்டாவாக விழுந்துருச்சு. சரி, ஓகே. நான் இதை இன்னொன்று வச்சு காணிக்கிறேன். அப்போ அது எனக்கா? ஆமாம், அது உனக்கு. உள்டா உல்ட்டா உல்ட்டா உல்ட்டா. ஆக்சுவலி என்னென்னா இந்த புட்டிங்ஸ் எல்லாமே அன்மோல் பண்ணுறதுல ஒரு ட்ரிக் என்னென்னா, லைட்டாக அந்த சைடில் என்ன இருக்குல்ல, இந்த சைடை மட்டும் இலக்கி விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டொங்குன்னு வந்துடும். எஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரமெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இதை நீ எடுத்துக்கோ. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். சூப்பரா இருக்கு. ஓகே, குட் நைட். குட் நைட். பாய்.